வணக்கம் தோழர்களே. விஜய்க்கு அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி விழுந்துட்டே இருக்குங்க. எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. இதுக்கு இடையில நாளைக்கு மக்களை சந்திக்க போறாராம் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியில திருப்பெரும்புதூர்ல. அங்க காலேஜ்காரங்க என்ன பண்றாங்க, பெரிய பெரிய தகரத்தை வாங்கிட்டு வந்து சுவத்துக்கு மேல அடிச்சு வாசல்ல அடிச்சு ஒரு பையன் அதை தாண்டி உள்ள போக முடியாத மாதிரி இந்த அணில்களுக்கு பயந்துகிட்டு எல்லா வேலையும் பார்த்து இன்னைக்கு அது பயங்கரமா போயிட்டு. இதெல்லாம் தாண்டி விஜயினுடைய பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன், என்ன நடக்குது? தமிழ்நாட்டுல புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறது எப்போதும் இருக்கிற அரசியல் நடவடிக்கை. அதுல தப்பே கிடையாது. புதுசு புதுசா ஒரு ஊர்ல கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா மக்கள் அரசியலாக இருக்கிறார்கள் என்று பொருள். இன்னும் அந்த மாநிலத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்று பொருள். அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. விஜய் தாராளமா கட்சி ஆரம்பிக்கலாம். மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் அரசியலுக்கு வரலாம். அந்த அரசியலை பேசுவதற்கான அறிவை வளர்த்துக்கணும். வந்து உட்காந்து நாங்க முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அறிவு வளர்த்துக்குவோம் அப்படின்னா அது சரியா இருக்காது. நான் ஊசி போட்டு பழகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் படிக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு மோசமான சூழல் வருமோ அது போல. நான் முதல்ல கட்டடம்லாம் கட்டுறேன், அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் முதல்ல வாத்தியார் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் ஆனாவனா எழுத கத்துக்கிறேன் அப்படின்றது எவ்வளவு கேலி கூத்தோ அதை போலதான் இதுவும். சரிங்களா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் மக்களை சந்தித்து பரப்புரை பிரச்சாரம் நடத்துவதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு யாரு? விஜய். அதற்கான ஒப்புதல் பெறுவது எல்லா வேலையிலயும் கட்சி ஜரூரா இயங்கிட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த பகுதிகளில் டிசம்பர் மாசம் மக்களை சந்திக்க போறதா விஜய் சொல்றாரு. நாம திரும்ப திரும்ப மக்களை சந்திக்கிறதுன்னு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே இருந்தோம் விஜய்க்கு. நீங்க மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட உரையாடணும், களத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, மக்களை சந்திப்பது என்பது பிரச்சாரம் செய்வது என்று புரிந்து கொண்டார். மக்களை சந்திக்கிறது பிரச்சாரம் செய்வது இல்ல, அது எல்லாரும் தேர்தல் அப்ப பண்ணுவாங்க. முதல்ல மக்களை சந்திப்பது என்பது கிளை வாரியாக உங்கள் இயக்கத்தை கட்டமைப்பது, உங்க இயக்கத்துக்கு ஒரு கொடி ஏத்துறது, அங்க ஒரு போர்டு வைக்கிறது, அங்க ஒரு கிளைய கட்டுறது, அந்த கிளைக்கு அரசியலை சொல்லி தரது. நம்ம கொள்கைனா இதைத்தான் சொல்லணும், நம்ம கொள்கை இதை சார்ந்தது, நம்முடைய இலக்கு இது, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும், மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா விஜய்க்கே தெரியாது. அதான் இங்க சிக்கலே. விஜய் கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் அரசியல் தெரிஞ்சவர் காட்டுங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். அரசியலை விட்டே போயிடுறீங்க, ஒருத்தருக்கு அரசியல் தெரியும் சொல்லுங்க. யாருக்குமே அரசியல் தெரியாம ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு 2026ல ஆட்சியை பிடிப்போம் பூச்சியை பிடிப்போம் சொல்ற ஒரே கும்பல் விஜயினுடைய தற்கொலை கழகமா தான் இருக்கு. நமக்கு என்ன கோவம் வருது அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பு விட்டு திரும்ப அண்ணன் கிளம்பிட்டாரு. பிரச்சாரம், நான் அடுத்த மாசம் டிசம்பர் மாசம் பூரா நான் பிரச்சாரத்துக்கு போறேன், 4ஆம் தேதி கேட்டிருக்கிறாங்க. என்ன சிக்கல் அப்படின்னா, 4ஆம் தேதியில இருந்து கார்த்திகை வந்துருது, அடுத்து 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் வரும். அதுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் எல்லா பகுதியிலும் நடக்கும். இது ஆண்டுதோறும் நடக்கிறது. அதனால நீங்க அந்த தேதியை விட்டுட்டு வேற ஒரு தேதியை கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தம்பிகள் இருக்கானுங்கல்ல, விஜயனுடைய தம்பிகள், அவங்க எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க பாருங்க, திமுக வேணும்னே எங்களை தடை செய்ய பாக்குது, வேணும்னே எங்களுக்கு முட்டுக்கட்ட போடுது, வேணும்னே. இதுல என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், கார்த்திகை அன்னைக்கு ஊரே சேர்ந்து விளக்கு வைக்கிறது, கோயிலுக்கு போறது, நல்ல நாள் இது மாதிரி இருக்கும். டிசம்பர் 6 பாபர் மசூதியை வங்கொலையா இடிச்ச நாள். அன்னைக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு சமூக அக்கறை உள்ள அத்தனை பேரும் களத்துல நின்று அந்த கருப்பு நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள். இனி அது இந்தியாவில எப்பவுமே நடக்கக்கூடாது என்ற அரசியலை பகிர்ந்து கொள்ற ஒரு நாள். அதனால அதுவும் கஷ்டம். இப்ப உள்ள விஷயத்த சொல்லி கேட்டா இந்த தம்பிகள்கிட்ட இந்த கும்பல் எப்படி பரப்புது, ஐயோ எங்க அரசியலவே கெடுக்கிறாங்க, எங்களை அரசியலற்றவர்களா மாத்துறாங்க, எங்களுக்கு தடை விதிக்கிறாங்க, எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க, கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. என்ன அது? பாலிடிக்ஸ படிங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்றேன். இதுல அண்ணன் ஒரு புது விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. என்ன புது விஷயம்? தொண்டர் படை. இந்த தொண்டர் படை 2 இயக்கத்துக்கு இருக்குங்க. ஒண்ணு 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கிட்ட செம்படை இருக்கும்.
இந்த செம்படை சிவப்பு சட்டை அணிந்த தோழர்கள் மாநாட்டை ஒழுங்குபடுத்துவார்கள், தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு சித்தாந்த தெளிவுள்ள ஒரு படை செம்படை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா RSS கிட்ட ஒரு படை இருக்கு, அதுவும் அவங்க சித்தாந்தத்துல தெளிவான படை. எங்க குண்டு வைக்கணும், எங்க குண்டை எடுக்கணும், எங்க கலவரத்தை உண்டாக்கணும்னு தெளிவு இருக்கும் அவங்களுக்கும். இவங்க ரெண்டு கட்சி தான் தொண்டர் படை வைத்திருந்த கட்சிகளாக இருக்கும். திமுகவுக்கு தொண்டர் படை இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்த கட்சி. 67 ஆட்சிக்கு வந்த கட்சி, 49 உருவான கட்சி, அதுக்கும் தொண்டர் படை இருக்கு. இப்ப தொண்டர் படைனா என்ன அப்படின்னு முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். தொண்டர் படை என்பது அந்த தொண்டர்களுக்கு சித்தாந்த பார்வையை தெளிவுபடுத்தும். முதல்ல அவங்க பாதுகாவலர்கள் கிடையாது. முதல்ல குச்சியை வச்சுக்கிட்டு போறவங்க வாரங்களாம் அடிச்சு ஒழுங்குபடுத்துற வேலை இல்லை அவர்களுடைய வேலை. அவர்கள் இந்த இயக்கத்தின் பாதுகாவலர், அந்த இயக்கத்தின் தெளிவான சித்தாந்த கொள்கைகளை தெரிந்தவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, அதுக்கப்புறம் தான் தலைவர்களுக்கு பாதுகாப்பெல்லாம். இப்ப உங்க படைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எது உங்க கொள்கைன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்களா? இது அமைதி படை மாதிரி போய்கிட்டு இருக்கு. போலீஸ் ஆபீசரை கூட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க. நீங்க என்ன போலீஸ்ல ஆள் எடுக்கிறீங்களா? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நீங்க எந்த அடிப்படை புரிதலமற்று ஒரு படையை நாங்க உருவாக்குறோம். கரூர்ல 42 பேர் செத்து போனாங்க, அதுல நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இப்ப அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு தொண்டர் படையை உருவாக்கி இருக்கோம். அந்த தொண்டர் படைக்கு பயிற்சி இப்ப கொடுக்கப்பட்டு இருக்கு. சுங்குவார் சத்திரத்துலதான் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு தொண்டர் படைக்கு. அப்ப சுங்குவார் சத்திரத்துல அவங்க பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு விஜய் போய் அட்வைஸ் கொடுக்க போறாராம். விஜய்க்கே ஊரே அட்வைஸ் கொடுக்குற இடத்துலதான் அண்ணன் இருக்காரு பாவம். அவர் போய் அட்வைஸ் கொடுக்குறாராம். சரி என்னமோ பண்ணுங்க. போலீஸ்காரங்க வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டர் படைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சி ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்றத முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். தொண்டர் படை என்பது சித்தாந்த படை என்பதை முதல்ல தெளிவுபடுத்திக்கங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. விஜய் அவர்களோடு ராகுல் காந்தி பேசிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் இங்க கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் நாங்க தான், நீ விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை விட்டுனாங்க. இதுல கூடுதலான விஷயம் என்னன்னா, விஜய் துணை இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலங்களையும் ஆட்சியை பிடிக்கும். இது எவ்வளவு மோசமான பார்வைன்னு பாருங்க. அரசியலே தெரியாதவர்கள் கூட இந்த பார்வையில பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு புது கட்சி வந்த உடனே, ஒரு நடிகர் வந்த உடனே அவரை பார்த்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஓட்டு போட்டுருன்ற நம்புற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மோசமான அரசியல் சூழலுக்கு உதாரணம். அப்ப என்ன சொல்லப்பட்டது? ராகுல் காந்தி போன்ல பேசிட்டாரு. கட்டாயம் பேசதான் செய்வாங்க. ஒரு அரசியல் கட்சியை தொடங்கின பிறகு பரப்புரைக்கு போன இடத்துல 41 பேர் செத்து போயிருக்காங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒருத்தர் செத்தாரு. 42 பேர் செத்து போனாங்க. இந்த 42 பேர் குடும்பமும் நடுத்தருல நிக்குது. எல்லாரும் உழைக்கிற மக்கள், அதுல பெரும்பான்மையில தலித்துகள். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய தலைவர் கவலையா இருக்கக்கூடும் என்று நம்பி தலைவர்கள் அவங்களுக்கு போனை போட்டு வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிரும், கடந்து போகும் இதுவும் அப்படின்னு பேசுறது இயல்பு. இத வச்சுட்டு கடந்த 2 மாசமா அவ்வளவுதான், திமுக கூட்டணி உடஞ்சிச்சு, அவ்வளவுதான், இனி வந்து காங்கிரஸும் தாவேகாவும் தான், ரெண்டும் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற லெவலுக்கு பேசினாங்க. அதுல பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு ராகுல் காந்தி. அதுல என்ன குண்ட தூக்கி போட்டாங்க? இந்த 2 மாசமா பேசினாங்கல்ல, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. திமுகவோடு தேர்தல் குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. அப்ப திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுனா சீட்டு, எந்த ஊர்ல நிக்கணும், எங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும், இதெல்லாம் பேசுறதுக்கான ஒரு குழு. அந்த குழுல இங்க தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிஷ் ஷோடங்கர், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பொறுப்பாளரா இருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கு தெரியும், தோழர் செல்வ பெருந்தகை. அதுக்கப்புறம் காங்கிரசினுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர் உட்பட தலைவர்கள் பலரும் சேர்ந்து ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டி. இந்த 5 பேர் கொண்ட கமிட்டி இவங்க பேச்சுவார்த்தை நடத்தும். இந்த கமிட்டியை காங்கிரஸ் அறிவிச்சதுல இருந்து ஒரு உண்மை தெரியுது, காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி குறித்து பேசல. இப்ப கூட்டணிக்கு காங்கிரஸ் வரும் என்று இருந்த ஒற்றை நம்பிக்கையும் விஜய் தலையில இடியா இறங்கிருச்சு. இல்லை, அதுவும் கிடையாது. சரியா, லெட்டர்பாடு கட்சி ஏதாவது வருமா? ஒரு லெட்டர்பாடு கட்சியும் வரல. இப்ப விஜய் அண்ணாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொன்ன பிறகும் ஒரு லெட்டர்பாடு கட்சி கூட வரலன்னா அவ்வளவுதான். இங்க இருக்கிற கட்சிகள் உங்களை நம்புவது, உங்கள் அரசியல் அவ்வளவுதான்.
உங்க சித்தாந்த புரிதல் அவ்வளவுதான். அதனாலதான் ஒரு சின்ன சின்ன கட்சிகள் கூட உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் இடையில தாங்க இந்த கூத்து நடந்து போச்சு. நாளைக்கு மக்கள் சந்திப்பை நடத்துறாராம். மக்கள் சந்திப்பை நடத்துறவரு இங்க திருப்பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்றோம் இல்லையா, அங்க ஜேபிஆர் உடைய தொழில்நுட்ப கல்லூரி. ஜேபிஆர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் கூடயே இருந்தவர். அதனால எம்ஜிஆர் இவர் கல்வி நிறுவனம் நடத்தணும்னு ஏராளமான நிலத்தை அள்ளி எரிஞ்சிட்டு போனவரு. அதுல ஒருத்தர் தான் ஜேபிஆர். ஜேபிஆர் உடைய இந்த கல்லூரியில தான் நாளைக்கு சந்திப்பு நடக்க போகுது. 2000 பேரை சந்திக்கிறாரு. வீட்டுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டோக்கன்லயே QR கோடு இருக்கு. எதுக்குங்க இவ்வளவு ஏற்பாடு? ஏன்னா டோக்கனையே போலியா அடிச்சு வித்துருவாங்க. டோக்கனவே போலியா அடிச்சு வித்துட்டு அதுல ஒரு கூட்டம் காசு சம்பாதிச்சிரும். 2வது போலி டோக்கன் வாங்கிட்டு ரோட்ல நின்னு மறியல் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் யோசிச்சுதான் டோக்கன்லயே QR கோடோட அடிச்சு கையில கொடுத்தாச்சு. இது ஒரு பக்கம். பொதுவாகவே விஜய் அவர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு கொந்தளிச்சு போய் வருவானுங்க ரசிகர்கள். அங்க இருக்கிற அம்புட்டை அடிச்சு உடைச்சு மரம் மட்டை சவரு கிவரு அவ்வளத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க அது மாதிரி எதுவும் நடக்காம இந்த கல்லூரி வளாகத்தை பாதுகாப்பா வைக்கணும், சொன்ன 2000 பேர் மட்டும் வரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த கல்லூரியை சுத்தி தகரத்தை வச்சு அடைச்சிட்டாங்க. ஒரே நிமிஷம். எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு நடுங்கி போய் தகரத்தை வச்சு அடைச்சு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்ச முதல் கட்சியும் முதல் கூட்டமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டமா தான் இருக்கும். மொத்தமா எல்லா தகரத்தையும் வச்சு சுவருக்கு மேல தகரத்தை வச்சு அடிக்கிறாங்க. செவரே உயரமா இருக்கு, அதுக்கு மேல தகரத்தை வச்சு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் வாசல் இருக்கு, வாசல்ல கம்பி போட்டிருக்கிறாங்க. ஒரு பூட்டை போட்டுடலாம், அந்த கம்பிக்கு மேல தகரத்தை வச்சு அடிக்கிறானுங்க. எதுக்கு ஏன் வம்பு? இவனுங்க இந்த கம்பிய கூட வளைச்சு போட்டுட்டு உள்ள நுழைஞ்சு வந்துருவாங்கயா. அப்ப நுழையவே விடாத அளவுக்கு போட்டு வைப்போம் அப்படின்னு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அணில்கள் சேட்டை தாங்க முடியாமல் அடைத்து கொண்டிருக்கும் அப்படின்லாம் போட்டு தலைப்பு போட்டு இது பண்ணி இருக்கிறாங்க. பாப்போமே இனி வர்ற காலகட்டத்துல விஜய் என்ன செய்யறாரு, அவருடைய கட்சி எப்படி வழி நடத்துறாரு, எப்படி இந்த பசங்களை அரசியல் படுத்துறான்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இது பேரிடிதான். 2026 ஆட்சியை பிடிச்சலாம் நினைக்கிறவரோட கூட்டணிக்கு யாரும் இல்லை. 2வது அவரோடு கொள்கை சார்ந்த தோழர்கள் தோழமைகள் யாரும் இல்லை. 3வது அரசியல்ல தெளிவுள்ள ஆட்கள் கூட இல்ல. 4வது தொண்டர் படையும் தெளிவில்ல. தொண்டர் படைய போலீஸ்காரங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான தொண்டர் படைனே நமக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த எந்த வேலையும் விஜயினுடைய தலைமையில் நடக்கல. அவர் செய்யற எல்லா வேலையும் தடைபட்டு இருக்கு. ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில அண்ணன் விஜய் இருக்கிறாங்க. அதுல இருந்து மீண்டும் எழுந்து வாங்க மிஸ்டர் விஜய், படிங்க, அரசியலா இருங்க, போராடி ஜெயிச்சுட்டு வாங்க.